கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பதவி பொறுப்பை ஏற்றதிலிருந்து கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஒவ்வொரு திட்டத்தின் வாயிலாகவும் பொதுமக்களை சந்தித்து அவருடைய மனுக்களை வாங்கி அதன் மீது தீர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பொது திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல மனுக்கள் பொதுமக்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த மனுக்களை 45 நாட்களுக்குள்ளாக ஒரு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் போட்டு இதையெல்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை என்பது பொதுமக்களுக்கு அந்த மனுக்களை கொடுத்த பின்னாலே அவர்கள் அதை தேடி தேடி போய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம், நடவடிக்கைகள் தானாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே அந்த முகாமிலேயே பல பேருக்கு உத்தரவும் கொடுக்கப்படுகிறது. அதே போல நலங்காக்கும் ஸ்டாலின் அந்த முகாமும் மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மக்களுக்கு பெரிய அளவிலே பயன்படுகிறது. எனவே இந்த முகாமிலே வாங்கப்படுகிற மனுக்கள் முறையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இதை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே கூட கமிஷனர் அவர்கள் வந்திருக்கிறார். வந்து இங்க இருக்கிற அதிகாரிகளை ஒருங்கிணைத்து இந்த பணிகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இல்ல சிப்காட் பிரச்சனை என்பது அது நிறைய அதை பத்தி பேச வேண்டியிருக்கிறது. அது ஒரு பல ஆண்டு காலமாக தேங்கிவிட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நானும் முதலமைச்சர் அவர்கள் 40 கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே அந்த கொடுத்த அந்த திட்டத்திலே மேலும் ஒரு 6 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று சொன்னார்கள். அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இதை எவ்வளவு செலவாகிறது என்பது முக்கியம் அல்ல, அந்த பிரச்சனை தீர வேண்டும். அதற்காகத்தான் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் அவர்களை நேரடியாக அந்த இடத்திற்கு அனுப்பி அதை பார்க்க செய்தார். அதற்கு பின்னாலே அதற்கு கன்சல்டன்ட் இருக்கிறார்கள். அந்த கன்சல்டன்ட் அவர்கள் முறையாக அவர்கள் கொடுப்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அரசாங்கம் அல்லது அமைச்சரோ அதிகாரிகளோ தங்கள் இஷ்டத்துக்கு செய்துவிட முடியாது. அந்த கன்சல்டன்ட் கொடுப்பதை ஆராய்ந்து அதற்கேற்பதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது ஏறத்தாழ அந்த பணிகள் முடிந்திருக்கிறது. அந்த ஆய்வு பணிகள் முடிந்திருக்கிறது. அதிலே கொஞ்சம் காலதாமதம் என்பது எங்களுக்கே கூட கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அது பேசப்பட்டு மிக விரைவாக அந்த பணி துவங்குகிற சூழ்நிலையில் இருக்கிறது. அதனுடைய திட்டத்தை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற கழிவு நீரை ஏற்கனவே சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அந்தந்த இண்டஸ்ட்ரியில அவர்களே வைத்திருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு நிலையத்துடைய நோக்கம் நிலத்தடி நீரை எடுத்து சுத்தம் செய்யும். அப்படி சுத்தம் செய்தால்தான் கீழே இருக்கிற குளங்குட்டைகள் அல்லது விவசாய பூமிகள் பாதிக்காது என்பதற்காக இந்த திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். எனவே இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்தால் ஓராண்டு காலத்துல அந்த சிப்காட் வளாகத்தில் இருக்கிற நிலத்தடி நீரை சுத்தம் செய்யப்பட்டுவிடும். அதற்கு பின்னாலே கீழே கண்டிப்பாக எல்லா குளக்குட்டைகளும் சுத்தமாகிவிடும் என்பதுதான் எங்களுடைய இல்ல. அதுல இன்வைட் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது சில இஷ்யூ அதுல வந்தது, டெக்னிக்கலா சில இஷ்யூ வந்தது. அந்த டெக்னிக்கல் இஷ்யூ பத்தி நம்ம கவலைப்படாம செஞ்சுட்டா அந்த திட்டமே வீணா போயிடும். அதனால இந்த ஒரு சில மாதங்கள் காலதாமதம் என்பதற்காக அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை கிளியர் பண்ணாம நாம் பண்றது சரியா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்றேன்.
35 கிராமங்கள், இந்த 35 கிராமம் 35 கிராமங்கள் இந்த மாதிரி ஆயிட்ட நிலைமைக்காகத்தான் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுறோம். தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வண்டியில கொண்டு போய் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கு. அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் சரி பண்றதுக்கான நடவடிக்கை தனி யூனிட் அமைக்கிறீங்க, பொருளானுக்கு வந்து செய்ய வைக்கிறீங்க, கட்டிட்டீங்க. இது போல சில பல வாக்குறுதிகள் இல்ல என்ன என்ன வாக்குறுதி? இந்த வாக்குறுதி வேளாண் தொழிற்கருவிகள் தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் அமைக்கிறேன் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, இன்னும் செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில நாங்க என்ன கொடுத்தோமோ, தேர்தல் அறிக்கையில 505 திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில தலைவர் கொடுத்திருக்காங்க. சொல்லிடுறேன், 505 திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 505ல ஏறத்தாழ 364 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு, சிலது வேலை நடந்து கொண்டிருக்கு. அது இல்லாம ஒரு 37 திட்டங்கள் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது, அங்க அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் ஒரு 40 திட்டங்கள் அரசுடைய துறைகளுடைய ஆய்வுல இப்போ சர்க்குலேஷன்ல இருக்கு, அதுவும் வந்துடும். மொத்தத்துல 64, நாங்க சொன்ன 505 திட்டங்களில் 64 அறிவிப்புகள் மட்டும்தான் சில பிரச்சனைகளால் காலதாமதம் ஏற்படுகிறது. அதையும் கூட இந்த 5 மாத காலத்திலே முடிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். போட முடியாத 45,000 கள்ள வாக்காளர்கள் சேர்த்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து இதுல கொலை 1 லட்சம் கோயம்புத்தூர் லோக்சபா தேர்தல் அதெல்லாம் தப்பான தகவலை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இப்ப போடவெல்லாம் முடியாது, அதனால தப்பா தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது நாங்க சொல்றது வந்து இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துவது என்பது நாங்க தடையா இல்லை, போதிய அவகாசம் இல்லை, அதை வந்து செய்யற முறை தப்பு. இப்ப என்ன ஆயிருக்கு, ராகுல் காந்தி எடுத்து கொடுத்திருக்காரு, ஒரே ஆளு எத்தனை இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த தவறுகள்லாம் நடப்பதற்கு யார் காரணம்? இதெல்லாம் நடக்காம தடுக்கணுங்கிறது தான் முதலமைச்சருடைய எண்ணம். இல்ல நடக்கல, இல்ல அப்படி இல்லை. இந்த தவறுகள் டோட்டலா நடந்துட்டு இருக்கும் போது